வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் நினச்சது அம்புட்டு நிறைவேறதுக்கு என்னுடைய மனமார்ந்த அது வாழ்த்துக்கள்ப்பா. வினா சேனல் மூலியமாகவும் உங்களை வாழ்த்துக்கள்ப்பா. இப்போ இந்த இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வரலாறுல பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் அந்த லெசனுடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுக்கோங்கப்பா. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ டாபிக்குள்ளே போவோம்ப்பா. இப்போ பாருங்கள், இந்த சங்க காலம் இருக்கா, இந்த சங்க காலத்தில் என்னென்னா இந்த சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தூங்கிய தமிழ் புலவர்கள் குழுமத்தை சுட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சங்கம் வைத்த மதுரைன்னு சொல்லிட்டு ஒரு பேரே மதுரைக்கு இருக்குல்லப்பா. அதான் தமிழ் புலவர்கள் மதுரையில் பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தான் அந்த தமிழ் புலவர்கள் இந்த சங்கத்தை அமைச்சிருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்புலவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக சங்க இலக்கியம், அதாவது சங்க காலத்தில் புலவர்கள் இயற்றி வச்சிருப்பாங்கள்ல பாடல்கள், அது ஃபுல்லாமே சங்க இலக்கியம் என அறியப்படுகிறது அப்படின்னு சங்க இலக்கியம் என அறியப்படுகிறதுப்பா. இப்பாடல்கள் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம் என அழைக்கப்படுகிறது. ஏன்னா அது சங்ககால புலவர்கள் தான் சங்க காலத்தில் தான் இயற்றியிருப்பாங்க. அப்போ இது சங்க காலம் என அழைக்கப்படுகிறது. இந்த பாக்ஸ் ஐட்டம்னா நம்ம இந்த லெசன் முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் பார்த்துக்குருவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாடத்தில் நுழையிறதுக்கு முன்னாடி பாருங்களேன், சான்றுகள். இது சான்றுகள் இருக்குல்லப்பா, இது பார்க்குறது ரொம்ப அவசியம்ப்பா. கல்வெட்டு பாருங்கள், அதாவது சங்ககால கல்வெட்டு பாருங்கள். கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு. புகழூர் எதுக்கு அருகே இருக்குன்னா கரூருக்கு அருகே இருக்குது அந்த கல்வெட்டு. அப்புறம் அசோகருடைய 2ஆம் 13ஆம் பேராணை கல்வெட்டு. இதை பார்த்துக்குங்க. இது அசோகருடைய எந்த கல்வெட்டு சங்க காலத்தை சொல்லுதுன்னா 2ஆம் 13ஆம் பேராணை கல்வெட்டு சொல்லுது. பார்த்துக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்ஸு. மேலும் மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு ஆகிய ஊர்களில் இது உள்ள கல்வெட்டு, அந்த கல்வெட்டு இந்த சங்க காலத்துக்கு உண்டான இது சான்று அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே போல் செப்பேடு பாருங்கள். இந்த அழகர்மலை, மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு ஆகிய ஊர் எதுக்கு அருகில் இருக்குன்னா மதுரைக்கு அருகில் இருக்குது. அதே போல் புகழூர் எங்கே இருக்குது, கரூருக்கு அருகில் இருக்குது. அப்புறம் செப்பேடு பாருங்கள், வேள்விக்குழி மற்றும் சின்னமனூர் செப்பேடு நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாணயங்கள் பாருங்கள், சங்க காலத்தை சேர்ந்த நாணயங்கள் பாருங்கள். சங்க காலத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டிய அரசர்களாலும் குறுநில மன்னர்களாலும் வெளியிடப்பட்ட நாணயங்களும் ரோமானிய நாணயங்களும் தான் இதுக்குண்டான சான்று. அதாவது என்ன, இந்த பண்டைய கால தமிழத்தில் இந்த சமூகமும் பண்பாடும் சங்க காலத்துக்கு உண்டான நாணயத்தை இது மென்ஷன் பண்ணுறாங்கப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள், சேர சோழ பாண்டியவங்க நாணயங்கள், அப்புறம் குறுநில மன்னர்கள் எழுதப்பட்ட நாணயங்கள், அப்புறம் ரோமானிய நாணயங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் என்னென்னா புதைவிடங்கள், நடுக்கற்கள். பெருங்கற்கால நினைவு சின்னங்கள்னா புதைவிடங்கள்னா இந்த இறந்தவங்களை புதைச்சி இந்த இதுனா வச்சுருப்பாங்களப்ப அந்த புதைவிடங்களை சொல்கிறாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு அதுக்குண்டான ஆதார சான்று புதைஞ்சி போயிருக்கும்லப்பா, அதோட சொல்கிறாங்க. அப்புறம் நடுக்கற்களை சொல்கிறாங்க. அகழ்வாரையிலேருந்து அகழ்வாரையிலேருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள் எது எதுன்னு பாருங்கள். ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர் ஆகிய இடத்துல அகழ்வாராய்ச்சி செஞ்சு அதோட ஆதாரங்களை எடுத்திருக்காங்க. அப்புறம் இலக்கிய சான்று பாருங்கள். தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி ஆகியவை. அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்கள். இது ஃபுல்லாக சங்க காலத்தோட இது இலக்கிய சான்றாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அயல் நாட்டவர் பாருங்கள், எரித்திரிய கடலின் இது பெரிப்ளஸ், இந்த பிளினியும் இயற்கை வரலாறு. அப்புறம் தாலமியும் புவியியல், மெகஸ்தனில் இண்டிகா, ராஜவலி, மகாவம்சம், தீபவம்சம் ஆகியன. இது ஃபுல்லாமே எதுனா அயல் நாட்டவருக்கு இது குறிப்புகள்ப்பா. எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் நம்ம தமிழில் கூட நம்ம அந்த மொழிபெயர்ப்பு லெசன் நினைக்கிறேன். அதில்
அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது கிரேக்கத்திற்கு வந்து தமிழத்துக்கு கடல் வழியாக எப்படி வந்து வரதுன்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து குறிச்சிருப்பாங்க. அதே போல் பிளினியின் இயற்கை வரலாறு, தாலமியும் புவியியல், அதுக்கப்புறம் வந்து மெகஸ்தனிஸ் வந்து இண்டிகா, ராஜவலி, மகாவம்சம், தீபவம்சம். இந்த ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக வந்து அயல்நாட்டு குறிப்பை வந்து இது சான்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதுக்கப்புறம் வந்து கால அளவு பாருங்கள். இந்த பாக்ஸ் ஐட்டம்னா கடைசியில் பார்ப்போம். கால அளவு பாருங்கள். கிமு பொது ஆண்டு முன் வந்து 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை. சங்ககாலம் வந்து 3 to 3பா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிமு பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை. ரெண்டாவது வந்து தமிழகத்தின் புவியியல் பரப்பு பாருங்கள். வடக்கே வந்து வேங்கடம்னா திருப்பதி முதல் தெற்கே வந்து கன்னியாகுமரி வரை, கிழக்கிலும் மேற்கிலும் வந்து கடல்களை எல்லையாக கொண்டிருந்தது. இந்த தமிழகத்தின் வந்து பரப்பு வந்து நம்ம வந்து சொன்னோம்ல இந்த வேங்கடமலை கன்னியாகுமரி டு அப்புறம் இதை கிழக்கிலும் மேற்கிலும் வந்து கடல் தான் எல்லைகளாக இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் பாருங்கள் இரும்பு காலம் இது காலம் வந்து இரும்பு காலம். சங்க காலத்தில் வந்து இரும்போட பயன்பாடு வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து இரும்பு காலம் சொல்கிறாங்க. இது சங்க காலம் வந்து இரும்பு காலம். ரெண்டாவது பாருங்கள் பண்பாடு வந்து பெருங்கற்கால பண்பாடு வந்து எதை சொல்கிறாங்க? பெருங்கற்கால பண்பாட்டை வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து அரசு முறை வந்து முடியாட்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஆட்சி புரிந்த அரச வம்சங்கள் யாருன்னா சேர, சோழ, பாண்டிய. இவங்க ஃபுல்லாமே வந்து சங்க காலத்தை சேர்ந்தவங்க தானே. அப்போ சேர, சோழ, பாண்டிய இந்த நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சேரரை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்குருவோம். சேரர் பாருங்கள். சங்க காலத்தின் போது மூவேந்தர்கள் தமிழக பகுதிகளை ஆட்சி புரிந்தன. வேந்தர் என்னும் சொல் சேரர், சோழர், பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுவதாக பயன்படுது. வேந்தர்னா வந்து சேர, சோழ, பாண்டியரை வந்து குறிக்குது. அதே போல் சங்க காலம்னாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? சேர, சோழ, பாண்டியன். நம்ம சொல்லிலே வந்து என்ன சொல்கிறோம்? சேர, சோழ, பாண்டியன். அந்த இந்த 3 பேர்த்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம். அதான் மூவேந்தர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சேரர்கள் தமிழகத்தை வந்து சேர்ந்த எந்தெந்த பகுதியில் வந்து இந்த சேரர்கள் வந்து ஆட்சி புரிந்திருக்காங்க பாருங்கள். சேரர்கள் வந்து தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர்னா கன்னியாகுமரி பக்கம் இருக்கும். திருவிதாங்கூர் வந்து கேரளா சைடு. மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், அப்புறம் கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டன. எங்கெங்கே? மத்திய வடக்கு திருவிதாங்கூர்னா கேரளா பக்கம்தான் இருக்குது. கொச்சி இது ஃபுல்லாமே வந்து கேரளா சைடு தான். தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டனர். 18 சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்கியது. இது வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்கப்பா. இது சேரரசரை குறித்த செய்தியை வந்து வழங்குகிற நூல் வந்து எதுனா 18 நோட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். சேர அரசன் செங்குட்டுவன் வட இந்தியாவில் மீது படையெடுத்து சென்றார். சேரரசர் செங்குட்டுவன் வந்து எந்த பக்கம்? வட இந்தியா பக்கம் வந்து படையெடுத்து சென்று சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை ஏற்பதற்காக அவர் இமயமலையிலேருந்து கற்களை கொண்டு வந்தார் என தெரிய வந்துள்ளது. இந்த சேரரசர் செங்குட்டுவன் இருக்கார்ல, அவர் வந்து இது கண்ணகி காண்டி இது சிலை வடிக்கிறதுக்காண்டி இமயமலையிலேருந்து கற்களை கொண்டு வந்து அதில் வந்து சிலவடிச்சிருக்காரு. பத்தினி தெய்வ வழிபாட்டை யார் அறிமுகம் செய்தான்னு கேட்பாங்க. சேர செங்குட்டுவன் நோட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான பாயிண்ட்ஸு. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தார் இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவன் தம்பி ஆவார். இளங்கோவடிகள் யார்? சேரன் செங்குட்டுவனின் தம்பி. அவர் தான் வந்து சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள். சேர இரும்பொறை என்னும் அரசன் தனது பெயரின் நாணயங்கள் வெளியிட்டார். இப்போ வந்து இந்த சேர அரசுகளில் வந்து யாரோட பேரில் வந்து நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்கன்னு கேட்பாங்க. இந்த சேர இரும்பொறை நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது முக்கியமான பாயிண்ட்ஸு. அப்புறம் வந்து இந்த சில சேர நாணயங்களை அவர்களின் சின்னமான இது சேரகனையும் இது சின்னம் வந்து பாருங்கள் வில்லும் அம்பும். இந்த வில்லும் அம்பும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து சோழர்கள் வந்து பார்ப்போம். சோழர்கள் வந்து தெரியுதாப்பா? சோழர்கள் வந்து சங்க காலத்தை வந்து சோழரசு வேங்கட மலைகள் வரை விரிந்திருந்தது. வேங்கட மலைனா நம்ம திருப்பதி வரைக்கும். இது காவேரி கலிமுக பகுதி இந்த சோழ நாட்டின் மையப்பகுதியாக இருந்தது. இதுவும் கேட்பாங்கப்பா. சோழ நாட்டின் மையப்பகுதியாக விளங்கியது எதுனா காவேரி கலிமுக பகுதி. இது நோட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான பாயிண்ட்ஸு. இது சோழ நாட்டின் வந்து மையப்பகுதியாக விளங்குவது எது? காவேரி கலிமுக பகுதி. இது நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த பக்கம்னா
இந்த இது இப்பகுதியின் பின்ன வந்து சோழமண்டலம் என அழைக்கப்படுகிறது. இந்த காவேரி கலிமுக பகுதி வந்து பின்னாடி வந்து இந்த பகுதி வந்து எப்படி அழைக்கப்பட்டுச்சுன்னா சோழமண்டலம் என அறியப்படுகிறது. சோழமண்டலம் என அறியப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பேர் சேஞ்ச் பண்ணதையும் பார்த்துங்க. காவேரி கலிமுக பகுதி தான் சோழ நாட்டின் மையப்பகுதியாக விளங்கியது. இப்பகுதி பின்ன சோழமண்டலம் என அறியப்படுகிறது. சோழர் அரசுகள் மிகவும் புகழ்பெற்றவர் யாருன்னா சோழ அரசு யாரும் புகழ்பெற்றவரான கரிகால் வளவன். கரிகால் வளவன் வந்து புகழ்பெற்றவர் அல்லது கரிகாலன் சொல்லுவாங்க. கரிகால் வளவன் தான் அவருடைய பேர். இல்லை அப்படின்னா கரிகாலன் என்ன சொல்லுவாங்க. அவர் தன்னை எதிர்த்த யார் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேரும் பார்த்துக்குங்க. இதை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேலியர்கள். சேரர்ப்பா, பாண்டியர்ப்பா, அவர்களை ஆதரித்த இவர்களை வந்து ஆதரித்த 11 வேலியர்கள். 11 வேலியர்கள் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரி தோற்கடித்தார். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. யார்? கரிகாலன். கரிகாலன் வந்து சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேலியர்களை வந்து எங்கே வந்து தோற்கடிச்சார்? தஞ்சாவூரில் இருக்கிற இந்த வெண்ணி என்னும் இடத்தில், அந்த கூட்டுப்படையை வந்து தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் இடத்தில் வந்து தோற்கடிச்சிருக்காரு. யாருன்னா கரிகாலன். அவர் காடுகளை விளைநிலமாக மாற்றினார். அது வேளாண்மையை வந்து மேம்படுத்துவதற்காக காவேரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யாருன்னா கரிகாலன். நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே தமிழ்லையும் இது வந்து இருக்குது. காவேரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யாருன்னா கரிகாலன். இந்த சோழர்களின் துறைமுகமாக எது இருந்துச்சுன்னா புகார். பாருங்கள், பூம்புகார் தான். இது புகாரும் கூட சொல்லலாம். இந்திய பெருங்கடலின் பல பகுதிகளிலிருந்து வணிகர்களை அதன்பால் ஈர்த்தது. ஏன்னா இந்திய பெருங்கடல் வந்து இந்திய பெருங்கடலில் வந்து பல பகுதிகள் வந்து வணிகர்களே, ஏன்னா இந்திய கடல் வணிகம் இந்த கடல் பகுதியில் தானே வணிகம் வந்து வேகமாக வந்து சிறப்படையும். அதனால் இது வந்து என்னென்னா இது வந்து கடல் பகுதியில் வந்து பூம்புகார் வந்து இந்த பக்கம் இருக்கிறேன்னா அப்போ வந்து வணிகம் நடைபெறக்கு வந்து அந்த இந்திய பெருங்கடல் வந்து ஏதுவாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட்டினப்பாலை என்னும் இந்த 15 கிழக்கிழக்கை சார்ந்த நூல் வந்து கரிகாலன் ஆட்சிய போது அங்கே நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி விரிவான செய்திகளை வந்து வழங்குகிறது. இது வந்து நோட் பண்ணிக்கோங்கப்பா. எந்த நூல் கரிகாலன் ஆட்சியை வந்து எந்த நூல் வந்து சொல்லுது? வணிகத்தை வணிகம்னால மேக்சிமம் வந்து பட்டினப்பாலை தான். நோட் பண்ணிக்கோங்க. பட்டினப்பாலை தான் யாரை பற்றி சொல்லுது? கரிகாலனை பற்றி சொல்லுது. பட்டினப்பாலைங்கிற நூலில் பார்த்துக்குங்க. திரும்ப ஒரு ட்ரிப் வந்து வாசிக்கிறேன். பட்டினப்பாலை என்னும் 15 கிழக்கிழக்கை சார்ந்த நூல் கரிகாலனை ஆட்சியும் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி விரிவான செய்திகளை வந்து இது விவரிக்கிறது. இது கொஸ்டின் கேட்பாங்க. கரிகாலன் ஆட்சியும் போது அவருடைய ஆட்சியை பற்றி வணிகத்தை வந்து குறிப்பிட நூல் வந்து எதுவும் கேட்பாங்க. எது? பட்டினப்பாலை. இல்லைன்னா பட்டினப்பாலை குறிப்பிட வந்து அரசர் வந்து பட்டினப்பாலை எந்த அரசரையும் வந்து வணிகத்தை வந்து கூறுதுன்னா கரிகாலன். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ வந்து பாண்டியர்கள் வந்து பார்ப்போம். பாண்டியர்கள் பாருங்கள். பாண்டியர்கள் இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். பாண்டிய அரசர்கள் வந்து தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தனர். இது பாண்டிய அரசர் வந்து தமிழ் புலவரும் அறிஞர்களையும் வந்து ஆதரித்தனர். பல பாண்டிய அரசர்களின் பெயர்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பாண்டிய அரசின் பெயர்கள் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெடுஞ்செழியன் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுகிறார். பாண்டியர்களே வந்து மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக கருதப்படுவர் யாருன்னா நெடுஞ்செழியன். நோட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து அதாவது நெடுஞ்செழியன் வந்து சேரர், சோழர் வந்து 5 வேலியர். இவர் வந்து என்னென்னா சேரர், சோழர், 5 வேலியர் ஆகிய கூட்டுப்படையை வந்து தலையாலங்கானம் என்னும் இடத்தில் இது தோற்கடித்தார். அது அவர் கொற்கையின் தலைவன் என்று கொற்கையின் தலைவன் என்று போற்றப்படுவது யாருன்னா நெடுஞ்செழியன். நோட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான பாயிண்ட்ஸு. கொற்கையின் தலைவர் வந்து யார்? நெடுஞ்செழியன். இது பாருங்கள். கொற்கையின் தலைவன் யார்? நெடுஞ்செழியன் வந்து போற்றப்படுகிறாரு. நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இது சேர இரும்புரை வந்து என்னென்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து நம்ம வந்து படிச்சுக்கிறோம். இதில் வந்து பாருங்கள் சேரர்கள், பாண்டியர்கள், அப்புறம் இவங்களை ஆதரித்த 11 வேலியரில் வந்து இரும்புரை வந்து எங்கே ஊரில் தஞ்சாவூரில் வெண்ணி என்னும் இடத்துல தோற்கடித்தார். பாண்டியர்கள் வந்து பாருங்கள் சேரர், சோழர், அப்புறம் வந்து இந்த சேரர், சோழர் 5 வேலியர் அவங்க வந்து தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தார். அவர் கொற்கையின் தலைவர் என போற்றப்படுறார். கொற்கையின் தலைவர் யார்? நெடுஞ்செழியன். நோட் பண்ணிக்கோங்கப்பா.
முக்கியமான பாயிண்ட்ஸு. அப்புறம் பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றதாகும். ஏன்னா பாண்டியன் வந்து இது இங்கே வந்து முத்து வந்து வியாபாரம் வந்து நல்லா இருக்கும். அதனால வந்து இது பாண்டிய நாடு வந்து முத்து குளிப்புக்கு புகழ் பெற்றதாகும். பாண்டிய அரசர் பல நாணயங்களை வெளியிட்டார். அவர்களின் நாணயங்கள் ஒரு புறத்தில் வந்து யானையின் உருவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவம். நம் இது பாண்டிய இது வந்து சின்னம் வந்து எதுனா மீன் தானப்பா. அதில் வந்து ஒரு பக்கம் வந்து யானை ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா மீன் உருவத்தையும் வந்து பொறிச்சிருப்பாங்க. இது முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசன் பல வேத வெள்ளிகளை வந்து நடத்தியதை இது கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார். இது முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசர் பல வேத வெளிகள் நடத்தியதை கொண்டாடும் விதமாக அவர் வந்து நிறைய வந்து இது ஆட்சியை வந்து நல்லா வந்து இது பண்ணுறதுக்காண்டி அவர் வந்து நிறையா வந்து இது யாகத்தை வந்து வேள்வியை வந்து யாகத்தை வந்து நடத்தியிருப்பார். அந்த அந்த இதை வந்து இப்போ வந்து அரசர் காலத்தில் வந்து ஒரு யாகம் இப்படி நடத்துகிறாங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இது வந்து கொண்டாடுவாங்களா. அந்த இது வந்து இது சிறப்படையும் விதமாக என்ன செஞ்சுருக்காருன்னா இது நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காரு. இது இப்படின்னு கேட்கலாம். இது வேத வெளிகளை நடத்தி கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. பாண்டியர் இதில் முதுகுடுமி பெருவழுத்தி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரசுரிமை சின்னங்கள் வந்து பாருங்கள். இது செங்கோல், முரசு, வெண்கொற்றக்குடை இது ஆகியன அரசு அதிகாரத்தின் சின்னங்கள். அரசு அதிகாரத்தின் சின்னம் எதுனா செங்கோல், முரசு, வெண்கொற்கொடை. அந்த செங்கோல்னா இந்த அரசர் வந்து இப்படி பிடிச்சிட்டு இந்த இதை உட்காந்துருப்பாங்களா அது முரசு. அப்புறம் வந்து வெண்கொற்கொடை. மூவேந்தர் பற்றி வந்து பாருங்கள், அவங்களுடைய இது மாலை, துறைமுகம், நகர சின்னத்தை வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். சேரர்களும் பாருங்கள், இது மாலை வந்து என்னது பனம்பூ மாலை. அவங்களுடைய துறைமுகம் பாருங்கள் முசிறி தொண்டி. தலைநகரம் வந்து வஞ்சி கரூர். இவங்களுடைய இது சேரர்களுடைய தலைநகரம் வந்து வஞ்சி கரூர். ஏன்னா இது திருவிதாங்கூர் அந்த பக்கம் இருக்குதுல்ல, இந்த இங்கே கூட பார்த்தோம்லப்பா இந்த புகழூருக்கு அருகே இருக்குது. இந்த அருகே இருக்குது தான் கரூர். அதைத்தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வஞ்சி கரூர். அவங்களுடைய சின்னம் பாருங்கள், சேரூர் சின்னம் வந்து இந்த வில்லும் அம்பும். சோழர்கள் பாருங்கள் அத்திப்பூ மாலை. இது இவங்க வந்து வேணால் புகார், உறையூர் புகார். புலி, உங்களுடைய சின்னம் வந்து புலி. பாண்டியர் இருப்பாங்க இந்த வேப்பம்பூ மாலை. இவங்களுடைய துறைமுகம் வந்து கொற்கை. இங்கே தான் வந்து முத்து வந்து நிறையா இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பாண்டிய நாடு வந்து முத்துக்குளிப்பு இடமா வந்து சிறப்புற்று திகழ்கிறது. அப்புறம் வந்து மதுரை, இது அவங்களுடைய தலைநகரம் வந்து மதுரை. இது சின்னம் பாருங்கள் 2 மீன். அந்த 2 மீன் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து குறுநில மன்னர் வந்து ஆய், வேளிர், கிளார். இவங்க பற்றி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த முடிசூடிய 3 அரசர்கள், அதாவது யாருன்னா அந்த ஆய், வேளிர், கிளார் முடிசூடிய 3 அரசர்களை தவிர பல சுதந்திரமான நெஞ்சுரமிக்க சிறிய குறுநில மன்னர்களும் இருந்தன. ஆய் என்னும் பெயர் இந்த பழந்தமிழ் சொல்லான ஆயர், இது ஆயர் என்ற சொல்லின் வந்து பெறப்பட்டதாகும். ஆயர்னா என்னன்னா அது ஆநீரை மேய்ப்புறவங்க. ஆய்ங்கிறவங்க வந்து ஆடை மேய்ச்சிருப்பாங்க. ஆநீரைனா ஆடு. அந்த இது என்ற சொல்லி ஆநீரை மேய்ப்பவர் அந்த என்ற சொல்லி வந்து பெறப்பட்டதாகும். இந்த சங்க காலத்து ஆய் மன்னர்களின் முக்கியமானவர்கள் யாருன்னா அந்திரன், திதியன், நன்னன். நோட் பண்ணிக்கோங்கப்பா. சங்க காலத்தை வந்து ஆய் மன்னர்களையும் வந்து முக்கியமானவர்கள் யாருன்னா அந்திரன், திதியன், நன்னன். அந்திரன், திதியன், நன்னன். இந்த 3 பேர் வந்து யார் சிறப்பானாங்க? இந்த ஆய் என்னும் குறுநில மன்னர்கள்னு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இப்போ வந்து இதை பார்த்தாச்சு. இப்போ வந்து வேளிர் வந்து கொடுத்துருக்காங்க. வேளிர்னா வேளாளர். பண்டைய கால தமிழகத்தை ஆட்சி செய்த நிலவுடைமை பிரிவினர். வேளாளர்னா அந்த விவசாயம் பண்ணுவாங்களாப்பா, அது நிலவுடைமை பிரிவினர் ஆவான். புகழ்பெற்ற வேளிர்கள் கடையெழு வள்ளல்களான யார்? பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி ஆகியோர் ஆவர். இவங்க ஃபுல்லாக வந்து வேளிர். ஆய் வந்ததுன்னா அந்திரன், திதியன், நன்னன். இவங்க வந்து பாரி, காரி, ஓரி, பேகன், ஆயி, அதியமான், நல்லி. இவங்க ஃபுல்லாக வந்து வேலி, அதாவது வேளாளர். அவங்க வந்து என்னென்னா பண்டைய தமிழகத்தை ஆட்சி செய்த நிலவுடைமை பிரிவினர். நோட் பண்ணிக்கோங்க.
அவர்கள் தமிழ் புலவர்களை பெருந்தன்மையுடன் தாராளமாக ஆதரித்தமைக்காக புகழ் பெற்றவராக. இது கிளார் என்பவர் யாருன்னா கிராமத் தலைவர். இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஒன்வரில் கிளார் தெரியுதாப்பா? இந்த கிளார் என்பவர் யாருன்னா கிராமத் தலைவர். இவங்க வந்து என்னென்னா இது வந்து ஏற்கனவே வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. கிளார் என்பவர் டேஸ் அவர் கிராமத் தலைவர் ஆவார். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது சங்ககால ஆட்சி அமைப்பு. சங்ககால ஆட்சி அமைப்பு வந்து என்னென்னா அரசுரிமை பாருங்கள். அரசுரிமை வந்து எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அரசுரிமை பரம்பரையானது. ராஜாவுக்கு மகன் இருந்துன்னா அவனுக்கு மகன் இருந்துச்சு, அப்படி வழி வழியாக வந்துச்சு. அதான் பரம்பரையானதுன்னு சொல்கிறாங்க. அரசர் வந்து என்னென்னு அழைக்கப்பட்டார்? கோ என அழைக்கப்பட்டார். அது கோன் என்னும் சொல்லி சுருக்கம் தான். இது கோன் என்னும் சொல்லி சுருக்கம் தான் அரசரை வந்து கோன் சொல்கிறாங்க. வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் என்னும் வேறு பேர்களாலும் அரசர் அழைக்கப்படும். அந்த அரசன் அழைக்கப்படும் வேறு பேர்கள்னு சொல்லி கேட்பாங்க. வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன். வேந்தன், கோல், மன்னன், கொற்றவன், இறைவன். திரும்ப சொல்லுங்க. வேந்தன், கோல், மன்னன், கொற்றவன், இறைவன் என்ன வேறு பேர்களாலும் இந்த அரசர் வந்து அழைக்கப்படுறாங்க. பொதுவாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அரசனே மூத்த மகனே அடுத்த அரியணை வந்து ஏறினார். இது ஏன்னா மூத்த மகனுக்கு தானே வந்து முதல் இது உரிமைன்னு சொல்லிட்டு முந்தி அப்படியே வழி வழியாக வந்திருக்கு. பட்டம் சுற்று விழா வந்து அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டுதல். நம்ம வந்து ராமாயணம் மகாபாரத கதையெல்லாம் பார்த்தா வந்து நம்ம இந்த குண்டான வந்து மீனிங் வந்து தெரியும். அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டுதல். அரசு இந்த பட்டம் சூட்டப்படும் விழாவில் வந்து அவங்க வந்து அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா என்ன அழைப்பாங்க. வந்து பட்டத்து இளவரசன் வந்து கோமகன். பட்டத்து இளவரசன் வந்து என்னது? கோமகன். ஏன்னா கோன அரசர், அரசனோட மகன் கோமகன் எனவும் இவருக்கு இளையவன் வந்து என்னது? இளங்கோ. ஏன்னா இந்த கோமகனோட இளைவனால இளங்கோ. நெக்ஸ்ட்டு வந்து இளஞ்செழியன். அந்த இளஞ்செரல் எனவும் அழைக்கும். அவங்களுடைய தம்பி இப்போ வந்து மூத்த வந்து அரசு இது முடிசூட்டு விழா இது அவங்க மூத்த மகன் வந்து அரசனாயிட்டான். அவங்களுக்கு வந்து இளமையானவங்க வந்து என்னென்னா இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் எனவும் வந்து அழைக்கப்படுறாங்க. இது ஏன்னா இளங்கோனா இளையவர், இளஞ்செழியனா இளையவர், இளஞ்சேரல்னா இளையவர். அந்த மீனிங்கில் அரசர் வந்து தினந்தோறும் அரசவைனா என்னது? நாளவை. அந்த அரசவை கூட இது கேட்பாங்க. நாளவையே குட்டினா அங்கே அவர் விவாதங்களை செவிமடுத்து அனைத்து வழக்கங்களையும் தீர்த்து வச்சார். எதில்? எங்கே? அரசவையில். இந்த அரசின் வருமானம் வரிகள் மூலம் பெறப்பட்ட. அரசின் வருமானம் மேக்சிமம் என்னது? வரிகள் மூலம்தான் பெறப்பட்டது. நிலவரியே வருவாய் முக்கிய ஆதாரமாக விளங்குச்சு. நிலவரி தான் முக்கியமாக ஆதாரமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த நிலவரிக்கு அதாவது சங்க காலத்து வந்து இந்த நிலவரிக்கு பேர் என்னப்பா? இறை. இது வந்து ஏற்கனவே வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். நோட் பண்ணிக்கோங்க. சங்க காலத்தையும் வந்து நிலவரி என்னென்னு அழைக்கப்பட்டுச்சுன்னா இறை என அழைக்கப்பட்டது. இதை தவிர என்னென்ன வரியும் வசூலிச்சிருக்காங்க பாருங்கள். சுங்கவரி, கப்பம், தண்டம் ஆகியவற்றை வந்து வசூல் செய்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள். அரசர்களும் வீரர்களும் வீரக்கல்லல் அணிந்திருந்தனர். அதன் மீது அதாவது அரசர்களும் வீரர்களும் வந்து இந்த மேலே வந்து இந்த போருக்கு செல்லல பாருங்கள். ஒரு 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 இந்த கோட் மாதிரி இந்த இப்படி இருக்கும். அதில் வந்து அவங்களுடைய பேர் இதெல்லாம் எழுதியிருக்கும். அதன் மீது அணிந்திருப்பவையும் பெயர் அவரை வந்து சாதனைகளும் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒற்றர்கள் நாட்டுகள் வந்து நடப்பவை மட்டுமல்லாமல் வெளிநாட்டுக்கு நடப்பனவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தின. அதாவது உளவு பார்க்குறதுக்கு இந்த ஒற்ற தூதர் வந்து அதை நியமிச்சிருக்காங்க. புறமிதிகள் காயமடைவது அவமானமாக கருதப்பட்டது. போரின் போது புறமிதிகள் காயப்படுவதற்காக அரசர் வந்து புறமுதுகு இட்டாங்கன்னா அவங்க வந்து சாகும் வரைக்கும் உண்ணாவிரதமாக இருந்து உயிரை வந்து உயிரை வந்து விட்டுருவாங்களாம். சாப்பிடாம இருந்து உயிரை வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சபை பாருங்கள். அரசுடைய சபை வந்து அரசவை என அழைக்கப்பட்டது. அரசுடைய சபை இருந்து அரசவை என அழைக்கப்பட்டது. அரசர் அரியணை வந்து அரசருடைய அரசருடைய சபை வந்து அரசவை என அழைக்கப்பட்டது. அரசர் அரியணை என்று அழைக்கப்பட்ட ஆசனத்தை அமர்வது வழக்கம். அரியணை அந்த ராஜாக்கள் பாருங்க ஒரு சேர்ல வந்து உட்காருவாங்களா, அதான் வந்து அரியணை. அரசவையில் அரசரை சுற்றி அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள், அவைப்புலவர்கள் ஆகியோர் வந்து அமர்ந்திருந்தன. அரசர்கள் 5 வித கடமைகளை வந்து செய்தன. அது 5 வித கடமைகள் வந்து என்னென்னு பாருங்க. இதுதான் வந்து இதில் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. கல்வி கற்பதை ஊக்குவிக்கிறது. அரசருடைய கடமை வந்து 5 கடமை. அது வந்து பாருங்கள். கல்வி கற்பதை ஊக்குவிப்பது, சடங்குகளை நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது,
குற்றவாளிகளை தண்டிப்பது முதலான 5 வகையான கடமைகள் தான் இதை வந்து சொல்கிறாங்க. தூதுவர்கள் அரசால் பணிகள் அமர்த்தப்பட்டன. தூதுவர்கள் வந்து முக்கியமான பங்கு வைத்தனர். அதாவது ஏன்னா வந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு. முந்தைய வந்து டெக்னாலஜின்னு இல்லைல்ல. அப்போ மித்த நாட்டில் நடக்கிறத பற்றியும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து இந்த தகவல் சொல்கிறதுக்கு அந்த ஒற்றர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அரசு நிர்வாகத்தில் பல அதிகாரிகள் வந்து உதவி செய்தனர். அதுதான் வந்து 5 உறுப்பினர் கொண்ட ஐம்பெருங்குழு. ஐம்பெருங்குழுனா 5 உறுப்பினர் குழு, அப்புறம் எண்பேராயம். அவங்க வந்து 8 உறுப்பினர்கள் வந்து கொண்டு இதில் வந்து இந்த அரசருக்கு வந்து உதவி புரிஞ்சிருப்பாங்க. ஐம்பெருங்குழு எண்பேராயிரம் தான் இந்த அரசருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டது. படை பாருங்கள், இந்த படை வந்து அரசுடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் 4 பிரிவுகளை கொண்டது. அது என்னன்னா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை என்பவனாகும். படைத்தலைவர் என்னென்னு அழைக்கப்படுறான்? தானே தலைவன் என்று அழைக்கப்படுறான். படைத்தலைவன் என்னென்னு அழைக்கப்படுறான்? ஏன்னா இதுவும் கேட்பாங்கப்பா, படைத்தலைவன் என்னென்னு அழைக்கப்பட்டான்? தானே தலைவன். தானே தலைவா வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் கூட இது வந்து நான் வந்து கேட்டிருக்கேன். வந்து தானே தலைவன், அது எந்த படம் தெரியல. இந்த படைத்தலைவன் வந்து தானே தலைவன் என அழைக்கப்பட்டான். அக்கால பகுதியில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஆயுதங்கள் வந்து பாருங்கள், வாள், கேடயம், தோமரம்னா எரியிட்டு, அதாவது கொஞ்சம் தொலைவில் நின்றுட்டு வந்து இந்த ஈட்டி எரிதன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அந்த இது தான் இதை சொல்கிறாங்க தோமரம்ன்ட்டு. அப்புறம் தோமரம்னா ஈட்டி, தோமரம், ஈட்டி, வில்லு, அம்பு ஆகியன ஆகும். தோமரத்துக்கு தான் இதில் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. தோமரம் எனப்படுவது சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படுவதாகும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஆயுதங்கள் இந்த வைக்கப்பட்டிருந்த இடம் வந்து படைக்கொட்டில். இதுவும் கேட்பாங்கப்பா, ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் வந்து எதுன்னு கேட்பாங்க, படைக்கொட்டில். கோட்டைகள் அரண்களாலும் இது அழகான அகலியினாலும் பாதுகாக்கப்பட்டன. போர் முரசும் கடவுளாக கருதப்பட்டது. அதாவது இவங்க வந்து சங்க காலத்தில் வந்து கடவுளாக கருதப்பட்ட எதுனா இந்த சங்க காலத்து அரசர் இதில் வந்து எது வந்து கடவுளாக வந்து கருதப்பட்டது அப்படின்னா போர் முரசும் தான். இது வந்து இந்த சங்ககால ஆட்சியில் போர் முரசும் தான் வந்து இது கடவுளாக வந்து கருதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், சட்டமும் நீதியும். அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆவார். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு இருக்கிற மாதிரி அங்கே இது முந்தி வந்து அரசருடைய ஆட்சியில் வந்து என்னது, அரசர் தான் உயர் நீதிமன்ற நீதிபதி. இது உச்ச நீதிமன்றம், அவர் தான் இறுதியான மேல்முறையீடு. தலைநகரின் நீதிமன்றம் இது நீதிமன்றம் ஆவா. இந்த தலைநகரின் நீதிமன்றம் அவை என்று அழைக்கப்பட்டது. இதையும் கேட்பாங்கப்பா, தலைநகரின் நீதிமன்றம் வந்து என்னென்னு அழைக்கப்பட்டது? அவை. ஏன்னா அந்த அரசவையில் தானே நம்மளுக்கு வந்து அதானே வந்து நீதிமன்ற அவங்க இதில் சொல்கிறாங்க. அதனால் அவை என்று அழைக்கப்பட்டது. கிராமங்களின் மன்றங்கள் என்பவை தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாயினும். கிராமங்களை வந்து மன்றங்கள் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து தீர்ப்புகள் வழங்கப்படும் இது இடங்களாக இருந்துச்சு. கிராமத்தில் வந்து மன்றம், இது தலைநகரில் வந்து நீதிமன்றம் என்னது அவை. கிராமங்களில் வந்து மன்றம் வந்து என்னவா இருந்துச்சு, தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாக இருந்துச்சு. தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாக இருந்துச்சு. நோட் பண்ணிக்கோங்க, இது 2 இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. தண்டனைகள் வந்து எப்போதும் கடுமையாகவே இருந்தது. திருட்டு வழக்குகளில் கூட வந்து மரண தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தலையை துண்டித்தல், உடல் உறுப்புகளை துண்டித்தல், சித்திரவதை செய்து அப்புறம் சிறையில் அடைச்சு அபராதம் விதிப்பது ஆகிய குற்றங்களுக்கு, அதாவது குற்றங்களுக்காக வழங்கப்பட்ட அதாவது குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்த தவறுக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்டனையும் வழங்கி விட்டுருவாங்க போல. இது உள்ளாட்சி நிர்வாகம் பாருங்கள், ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் என்னென்னு அழைக்கப்படும், மண்டலம் என்று அழைக்கப்படுது. மண்டலம் வந்து நாடுகளாக பிரிக்கப்பட்டது. நாடு வந்து பல கூற்றங்களாக பிரிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து மண்டலம் வந்து நாடாக பிரிக்கப்பட்டது. நாடு பல கூற்றாக பிரிக்கப்பட்டன. ஊர் என்பது கிராமமாகும். கடைசியில் வந்து ஊர் வந்தது கிராமம். இது வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசை படுத்த சொல்லுவாங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. மண்டலத்துலேருந்து என்னது நாடு, நாடுலேருந்து கூற்றுலேருந்து ஊர் தான் வந்து கிராமம். இந்த ஊர் என்பது கிராமமாகும். அவை பேருனா பெரிய கிராமம், சிற்றுனா சிறிய கிராமம். இந்த மூதூர்னா பழமையான கிராமம். மூதூர்னா என்னது, பழமையான கிராமம் அது என அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த மண்டலம், நாடு, கூற்றம், ஊர், இதை வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசை படுத்த சொல்லுவாங்கப்பா. இது ஏற்கனவே இது கேட்டிருக்காங்க, முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
இந்த கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம். கடற்கரையோர நகரங்களுக்கு வந்து இந்த பட்டினம் என பெயர். கடற்கரையோர நகரங்களுக்கு வந்து என்னது பட்டினம் என பெயர். புகார் என்பது துறைமுகங்களும் குறிக்கும் பொதுவான சொல்லாகும். ஏன்னா புகார் வந்து தானே வந்து அங்கே வந்து இது வணிகம் வந்து நல்லா சிறப்பாக இருந்துச்சு அந்த அந்த இடத்த அந்த துறைமுகத்தில். அதனால இது வந்து துறைமுகம் குறிக்கும் பொதுவான சொல்லாகும். எது புகார். புகார். அதுக்கப்புறம் வந்து கடற்கரையோர நகரங்களுக்கு வந்து நகரம்னாலே பட்டினம் தானே, அப்படி இது குழுவேடு வச்சுக்கோங்க. நகரங்களுக்கு வந்து பட்டினம். புகார் வந்து சிறந்த துறைமுகமாக விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கோங்க, நினச்சிக்கோங்க. முக்கிய நகரங்கள் பாருங்கள். முக்கிய நகரங்கள்னா புகார், உறையூர், வந்து கொற்கை, மதுரை, முசிறி, வஞ்சி அல்லது கரூர், காஞ்சி ஆகியன. இது ஃபுல்லாமே வந்து முக்கிய இது நகரங்கள். நோட் பண்ணிக்கோங்க. வந்து திணை சார்ந்த சங்ககால சமூகம் பாருங்கள். நிலம் வந்து 5 வகையாக பிரிக்கப்படும். அது உங்களுக்கே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு இது தொல்காப்பியம் வந்து அவரவே பிரிச்சிருப்பாரு. அது மண்ணின் வளத்தை பொறுத்து நிலங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டன. அது மருத நிலம் பாருங்கள், மென்புலம். மருத நிலம் வந்து என்னது மென்புலம். அது என்னென்னா அது மருத நிலம் வந்து மென்புலம் என்ன அழைக்கப்பட்டது. அங்கே என்னென்னா நன்செய் விவசாயம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நெல்லும் கரும்பும் விளைந்தன. இதில் அந்த நஞ்சை வெள்ளத்தில் வந்து நெல்லும் கரும்பும். இது நெய்தல் தவிர மற்றவை ஃபுல்லாமே. நெய்தல் வந்து கடல் சார்ந்த இடம், அதனால வந்து இது வந்து நில இதில் வராது. இது மற்றவை வந்து என்னன்னா வன்புலம். அதாவது மருத நிலத்தை தவிர்த்துட்டு மித்தது ஃபுல்லாக வன்புலம். வன்புலம்னா புஞ்சை இந்த என அழைக்கப்படுது. இவற்றை வந்து தானியங்கள் பருப்பு வகைகள் வந்து விளைவிக்க முடியும். ஏன்னா அங்கே வந்து தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும் இந்த வன்புலத்துலனா, இந்த புஞ்சை நிலத்தில். இந்த இது இது மென்புலத்தில் வந்து இந்த நஞ்சை நிலத்தில் வந்து இந்த நெல் கரும்பு விளைவிப்பாங்க. புஞ்சை நிலத்தில் வந்து என்னென்னா தானியங்கள் பருப்பு வகைகள் வந்து விளைவிப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெய்த நிலத்தை தவிர பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், பெண்களின் நிலை வந்து என்னவா இருந்துச்சுன்னு பார்ப்போம். சமூக வாழ்வில் பெண்களுக்கு வந்து கட்டுப்பாடு இல்லையா இந்த சமூக வாழ்வில். அதாவது சங்க காலத்து பெண்கள் வந்து கட்டுப்பாடு இல்லை. கற்றந்த அறிவுக்குரிமைய பெண்கள் வந்து இருந்தாங்க. அப்போ வந்து பெண்கள் வந்து படிப்பறிவோடு தான் இருந்தாங்க. ஏன்னா ஔவையாரே நிறையாவே இருந்திருக்காங்கல்ல. 40 பெண் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூக்கில் நம்மளுக்கு கொடுத்து சென்ன. இந்த இதில் வந்து இதுதான் முக்கியமானது. எத்தனை பெண் புலவர்கள்? 40 பெண் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூக்கில் வந்து நம்மளுக்கு கொடுத்து சென்றிருக்காங்க. இது வந்து நோட் பண்ணிக்கோங்கப்பா, அது முக்கியம். திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்தது. திருமணம் வந்து அவங்கவுங்களுக்கு இஷ்டப்படி இருந்தது. அதே போல் கற்பு வந்து பெண்களின் சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. பெற்றோரின் சொத்துக்களை வந்து மகளும் சம பங்கை பெற்றிருந்தன. எது சங்க காலத்தில் வந்து சம பங்கை வந்து பெற்றிருந்திருக்காங்க சொத்துல. நோட் பண்ணிக்கோங்க. சங்ககால பெண் புலவர்கள் வந்து யாரும் பாருங்க. ஔவையார், வெள்ளி விதியா, காக்கைப்பாடினி, ஆதி மந்திரியா, பொன்முடியா, 40 பேர் இருக்காங்க. அதில் வந்து முக்கியமானவங்க வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஔவையார், வெள்ளி விதியா, காக்கைப்பாடினி, ஆதி மந்திரியா, பொன்முடியா. இன்னொன்று வந்து தமிழ் புக்கில் வந்து அந்த இது முத்துலட்சுமி, ராமாமிர்தம், மூலம் ராமாமிர்தம் அம்மையார், அப்புறம் வந்து இது இன்னும் ஒரு 2-3 இந்த மலாலா இவங்கள பற்றி படிப்போம்ல. அதுலனா சங்ககால பெண் புலவர்கள் வந்து பேர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மத நம்பிக்கை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாருங்கள். மக்களின் முதன்மை கடவுள் என்னென்னா சேகம்னா எதுனா முருகனை தான் வழிபட்டிருக்காங்க. சங்க காலத்தில் வழிபட்ட ஏனைய கடவுள் வந்து என்னென்னு பாருங்கள். சிவன், மாயோன், விஷ்ணு. மாயோன்னா என்னது விஷ்ணு, இந்திரன், வர்ணன் மற்றும் கொற்றவை ஐயா வழிபட்டிருக்காங்க. நடுக்கல் வழிபாடு இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பௌத்தமும் சமணமும் வந்து கூட உடந்தது. சங்க காலத்தில் பௌத்தமும் சமணமும் கூட இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. வடப்பகுதியில் வந்து வளர்ந்திருப்பதை போன்று தமிழகத்தில் ஜாதி முறை வடப்பகுதியில் வந்து இருந்தப்புறம் நம்ம ஊரில் வந்து ஜாதி முறை அல்ல, ஆனால் தொழில் அடிப்படையில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒப்பீட்டளவில் அதுக்கு பேர் தான் வர்ணாசிரம முறை. வர்ணாசிரமம் வந்து ஒப்பீட்டளவில் வர்ணாசிரம முறை திராவிட தென்னாட்டின் பின்னர் வந்ததாகும். திராவிட தென்னாட்டு வந்து பின்னர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வடப்பகுதியில் வந்து ஜாதி முறை வந்து இதாக இருந்திருக்கு. ஆனால் நம்ம இதில் வந்து ஜாதி முறை இல்லை, ஆனால் தொழில் அடிப்படையில் வந்து பிரிச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உடை மற்றும் அணிகலன். பொருளாதார வசதிமிக்க மக்கள் வந்து என்ன மஸ்லின் பட்டு மற்றும் நேர்த்தியான பருத்தியில துணிகளான ஆடைகளை வந்து அணிந்திருந்திருக்காங்க. சாதாரண மக்கள் எதை அணிஞ்சிருக்காங்க பாருங்கள். இது பருத்தியிலான 2 துண்டுகளான ஆடைகள்.
பருத்தியிலான இரு துண்டுகளான ஆடைகளை வந்து அணிஞ்சிருக்காங்க. வசதியானவங்க எல்லாம் இந்த மஸ்லின் பட்டு நேர்த்தியான பருத்தியிலை துணிகளை ஆடைகளை, அதாவது நல்லா ஃபுல்லாக இது நல்லா சிறந்த ஆடையாக வந்து அணிஞ்சிருக்காங்க. இவங்க வந்து பாருங்கள், மக்கள் வந்து சாதாரண மக்கள் வந்து பருத்தியிலான இரு துண்டுகளான ஆடைகளை வந்து அணிஞ்சிருக்காங்க. சங்க இலக்கியத்தின் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை பற்றி எது குறிப்பிடுனா கலிங்கம் குறிப்பிடுது. அதாவது சங்க இலக்கியத்தில் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணி வந்து என்னது கலிங்கம். அதை பற்றி வந்து குறிப்பிட்டிருக்கு. அந்த மென்மையான துணி வந்து கலிங்கம் பற்றி வந்து குறிப்பிட்டிருக்குது. பெண்கள் தங்கள் கூந்தலை பூக்களாலும் அலங்கரித்து கொண்டனர். அந்த ஆண்களும் பெண்களும் விதவிதமான அணிகலன்கள் அணிந்திருந்தன. அவை தங்கம், வெள்ளி, முத்து, நவரத்தின கற்கள், சங்கு, பாசிமலர் ஆகியவற்றை வந்து செய்யப்பட்டது. ஆனால் இது முக்கியம். இப்போ சங்க காலத்தில் மென்மையான துணிகளை பற்றி குறிப்பிடுறது, அந்த கலிங்கம் பற்றி வந்து குறிப்பிடுறது, அந்த மென்மையான துணிகளை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கலைகள் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னா பலவித இசைக்கருவிகளான என்னது முரசு, புல்லாங்குழல், யாழ் போன்றவை பற்றி பல குறிப்புகள் வந்து இல்லைன்னா கரிகாலன் வந்து இசையில் வந்து கரிகாலன் இசை வந்து 7 ஸ்வரங்கள் குறித்து பெருமுனமே பெற்றிருந்ததால் ஏழிசை வல்லான் என அழைக்கப்படுவது யார்? கரிகாலன். இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஆல்ரெடி வந்து ஏழிசை வல்லான் என அழைக்கப்படுவது யார்? இது கரிகாலன். பாடல் பாடும் புலவர்கள் வந்து என்னென்ன அழைக்கப்படுறாங்க? பாணர், விரலியர் என்ன அழைக்கப்பட்டன. கணிக்கியர் வந்து என்னென்னா நடனங்களை வந்து நிகழ்த்துவர் வந்து கணிக்கியர். பாடும் புலவர்கள் வந்து யார்? பாணர், விரலியர். ஏழிசை வல்லான் என அழைக்கப்படுவது யார்? கரிகாலன். நான் திரும்ப கேட்குறேன், சொல்லுங்கள். ஏழிசை வல்லான் என அழைக்கப்படுவர் யார்? கரிகாலன். பாடல் அதனது பாடும் புலவர்கள் யார்? பாணர், விரலியர். இதை நடனங்கள் நிறுத்துவாங்கள்ல அவங்க வந்து கணிக்கியர். இந்த டான்ஸ் ஆடுவாங்கள்ல அது. கூத்து வந்து இந்த கூத்து சங்ககால மக்களுக்கு மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது. அவர்கள் இந்த முத்தமிழ் என்னும் கோட்பாடை வந்து உருவாக்கினர். முத்தமிழ் என்னும் கோட்பாடுனா இயலிசை நாடகம் முத்தமிழ் என்னும் கோட்பாட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்க அது வந்து என்னது முத்தமிழ்னா இயலிசை நாடகம், இது சேர்ந்து தான் இந்த நாடகத்தை வந்து இயற்றியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொழில் பாருங்கள். மக்களின் மிக முக்கியமான தொழில் வந்து என்னது? இது வேளாண்மை தான். அப்புறம் வந்து ஆணிரை மேய்த்தல், மீன் பிடித்தல், வேட்டையாடுதல் ஆகியவன ஆகும். மேலும் கைவினை தொழிலை செய்வோரான யார்? தச்சர், கொள்ளர், பொற்கொள்ளர், மண்பாண்டம் செய்வோர் இருந்தனர். யார்? இது கைவினை தொழில் செய்கிறவங்க. அப்புறம் நெசவு செய்வது, விவசாயம் செய்வோரையும் இது முக்கியமான பாயிண்ட்ஸுப்பா, நோட் பண்ணிக்கோங்க. நெசவு செய்வது, விவசாயம் செய்வோரையும் மிக பொதுவான பகுதியினர், அதாவது பார்ட் டைமாக பார்த்துருக்காங்க முன்னாடி. அதாவது நெசவு செஞ்சு விவசாயம் பண்ணிவிட்டு இந்த மீதி நேரத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க? நெசவு பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. தொழிலாகவும் பலருக்கு வந்து அன்றாடம் முழு நேர தொழிலாகவும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்கை வந்து பார்ப்போம். அந்த மக்கள் வந்து பல்வேறு விழாக்களை கொண்டாடினார்கள். அறுவடை திருநாள் வந்து என்னது? பொங்கல். இந்த கார்த்திகை தீப விழா அவற்றில் வந்து சிலவாகும். இந்திர விழா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்திர விழா வந்து எங்கே கொண்டாடப்பட்டதுன்னா தலைநகரில் கொண்டாடப்பட்டது. இந்திர விழா வந்து எங்கே கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. தலைநகரில் நோட் பண்ணிக்கோங்க. பல வேடிக்கைகளும் நிகழ்ச்சிகளும் விளையாட்டுகளும் நடைபெற்றன. நடனமாடுதல், எருது சண்டை, சேவல் சண்டை, தாயமாடுதல், வேட்டையாடுதல், மல்யுத்தம் செய்தல், ஊஞ்சல் ஆடுதல் ஆகியன அவற்றில் முக்கியமானவை ஆகும். குழந்தைகள் பொம்மை வண்டிகளோட்டியும் மண் விளையாட்டும் இதெல்லாம் டெவலப்பாக இந்த விழா வந்து எங்கே கொண்டாடுறது? தலைநகரில். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் வணிகம் வந்து உள்நாட்டில், கடற்கந்து, வெளிநாட்டு என 3 நிலைகளில் வந்து உள்நாட்டில், கடற்கந்து, வெளிநாட்டு என 3 நிலைகள் வந்து நடைபெற்றுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இக்கால பகுதியில் வந்து தமிழகம் மேற்கொண்ட விரிவான மற்றும் லாபகரமான வெளிநாட்டு வணிகம் தமிழ் மக்கள் மிக சிறந்த கடலோடிகள் என்பதை வந்து மெய்ப்பிக்கிறது. கடற்கரையோரமாக பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்காக சேமிப்புக்கணும். அதாவது இப்போ வந்து கடல்லேருந்து கொண்டு வந்த பொருளை வந்து அதை வந்து ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக வைக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க இறக்குமதி பண்ணுறாங்க மட்டும் சொல்லுங்கள். இறக்குமதி பண்ணால் அவங்க வந்து இங்கேருந்து போகிறதுக்கு வந்து மறுக்கப்பல் வரையில் இது பண்ணுவாங்கல்ல, இல்லைன்னா இறக்க தாமதமாகும், வைக்க செய்யும். அது வந்து ஏன்னா நிறையா வந்து இதாகும். நிறையா வந்து கடற்கரையோரமாக பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பொருட்களை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும்னா இந்த சேமிப்பு கிடங்கு வந்து கட்டப்பட்டிருக்காங்க. இது முக்கிய துறைமுகங்களும் கலங்கரை, இலக்கு சுடை என்னும் ஒளிவிளக்கு கோபுரம் வந்து இருந்திருக்கு அப்போவே.
கலங்கரை இலக்குச்சுவர் வந்து இந்த லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, லைட் ஹவுஸு, அந்த இது வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது நெக்ஸ்ட் வந்து வணிகர்கள் தங்கள் விற்பனை பொருட்களை பல இடங்களுக்கு எருது பூட்டிய கூட்டு வண்டிகளை வந்து எடுத்து சென்றிருக்காங்க. பண்டமாற்று முறை பரவலாக வழக்கத்தை வந்து இருந்துச்சு சங்க காலத்தில். புகார், மதுரை போன்ற முக்கிய நகரங்கள்லேருந்து 2 வகையான சந்தைகள் வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, மதுரையில் பாருங்க நாலங்காடி எனப்படும் காலை நேர சந்தையும், அல்லங்காடி எனப்படும் மாலை நேர சந்தையும் இருந்திருக்கு. இது மதுரையில். ஆனால் இங்கே புகார்லேயும் வந்து 2 புகார், மதுரை போன்ற இடங்கள் வந்து 2 இது இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மதுரையில் பாருங்கள், நாலுனா பகல், அல்லுனா இரவு. நோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் நாலங்காடினா பகல் நேர கடை, அல்லங்காடினா இரவு நேர கடைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாங்க முக்கிய துறைமுகங்கள். முக்கிய துறைமுகங்கள் வந்துன்னா எதுனா முசிறி, தொண்டி, கொர்க்கை. முக்கிய துறைமுகம்னா முசிறி, தொண்டி, கொர்க்கை. இதை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது கேட்பாங்க. முக்கிய துறைமுகம் எது? முசிறி, தொண்டி, கொர்க்கை. இது நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் வந்து பாருங்கள், உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, நறுமணப் பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை. இது ஃபுல்லாக வந்து முக்கிய ஏற்றுமதி பொருட்கள். இறக்குமதி பொருட்கள் பாருங்கள், புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரை. இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து இறக்குமதியாக இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருந்து விளைஞ்சி போனது பாருங்கள் எவ்வளோவுன்ட்டு. இது அம்பட்டுமே வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி ஆகிருக்கு. ஆனால் இறக்குமதி மட்டும் பாருங்கள் இவ்வளோ தான். இது புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள் வந்து இறக்குமதி ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த கடல் கடந்த நாடுகளுடனான வணிக தொடர்பு பாருங்கள். தமிழகத்திற்கு வந்து கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்காசியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கிடையே வந்து வணிக உறவுகள் வந்து நிலவியதே தொல்லியல் அகலாய்வு வந்து மெய்ப்பித்துள்ளது. ஏன்னா அங்கே வந்து நம்ம வந்து அவங்களுடைய வந்து ஒரு நாணயங்கள், ஏதாவது அவங்களுடைய எச்ச பொருட்கள் வந்து நம்ம இப்போ வந்து அகழ்வாராய்ச்சி செய்கிற இடத்துலனா ஒவ்வொரு இடத்துல கிடைக்கிறது வச்சு, அப்போ முந்தைய காலத்தில் வந்து இன்னென்ன நாட்டில் வந்து நம்மக்கிட்ட வந்து இது வணிகம் பண்ணியிருக்காங்க, அதே போல் நம்மளுடைய வந்து எச்சங்கள் வந்து அவங்கவுங்க நாட்டில் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத தான் இந்த தொழிலாளர்கள் வந்து நமக்கு வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி இது பண்ணி வெளியில் வந்து அந்த உண்மையை வந்து வெளியுலகத்துக்கு கொண்டு வராங்க. அது எந்தெந்த நாடுன்னு பாருங்கள், கிரேக்கம், ரோமு, எகிப்து, சீனா, தென்கிழக்காசியா, இலங்கை. இந்த 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 முக்கியமான இந்த நாடு தான் நம்ம இதில் வந்து தமிழகத்துக்கு வந்து அடிக்கற்க வந்து இந்த வணிக உறவில் வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க. களப்பிரர்கள் வந்து பாருங்கள், கிபி பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்ககாலம் படிப்படியாக தனது சரிவை வந்து சந்திச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. இது சங்ககாலம். இது கிமு பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து சங்ககாலம். அந்த 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கடைசியில் வந்து கிபி பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு இது சங்ககாலம் வந்து படிப்படியாக வந்து சரிவை வந்து சந்திச்சிருக்கு. அப்போ சங்க காலத்தை தொடர்ந்து களப்பிரக தமிழகத்தை கைப்பற்றின. சங்க காலத்தை தொடர்ந்து அதுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கி அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, முழுமையாக வந்து தமிழகத்தை கைப்பற்றி 2½ நூற்றாண்டுகள். நோட் பண்ணிக்கோங்க, 2½ நூற்றாண்டுகள். இந்த முக்கியமான பயணம் இது கேட்பாங்க. களப்பிரக தமிழகத்தை எத்தனை நூற்றாண்டுகள் வந்து ஆட்சி செய்தான்னு கேட்பாங்க. 2½ நூற்றாண்டுகள். நோட் பண்ணுக்குங்க. களப்பிரர்களை பற்றி அறிய நமக்கு குறைவான குறிப்புகளை வந்து கிடைத்துள்ளது. ஆனால் அவங்கள பற்றி வந்து நிறையா வந்து குறிப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அவர்கள் விட்டு சென்ற நினைவு சின்னங்கள், தொல்கலை பொருட்கள் இது என்ன எதுவும் கிடையாது. அவங்க விட்டு சென்ற சின்னங்கள், அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர்களின் ஆட்சி குறித்து இலக்கியங்களில் சான்று இருக்குது. புரியுதா? அவங்களுடைய வந்து சின்னங்கள், அதாவது இப்போ அகழ்வாராய்ச்சி பண்ணி தானே இந்த ஒவ்வொரு பொருளை வந்து எடுக்கிறாங்க. முந்தைய காலத்தில் வந்து பயன்படுத்திய பொருளை வந்துருங்க. அந்த மாதிரி வந்து எச்சங்கள் வந்து களப்பிர காலத்தில் வந்து கிடையல அப்படிங்கிறாங்க. ஆனால் இலக்கிய சான்று வந்து கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இலக்கிய சான்று வந்து இலக்கிய சான்றுகள் வந்து இது உள்ளன. இலக்கிய சான்றுகள் வந்து தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இந்த இலக்கிய சான்று தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம் ஆகியவற்றை வந்து உள்ளடக்கிய அந்த இலக்கிய சான்று, அந்த களப்பிர குறித்த செய்தி வந்து தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய இரண்டும் யார் காலத்தில் எழுதப்பட்டதுன்னா களப்பிர காலத்தில் தான் எழுதப்பட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்கப்பா, இது முக்கியமான பாயிண்ட்ஸு. சீவக சிந்தாமணியும் குண்டலகேசியும் யாரோட காலத்தில் எழுதப்பட்டது? களப்பிரர்கள் காலத்தில் வந்து எழுதப்பட்டது. தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் அது.
இது ஏன்னா அப்போ சங்க காலத்தில் பௌத்தமும் சமணமும் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும், கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் அது. ரெண்டாவது சமணம் பௌத்தம் ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்பட்டது களப்பிர காலத்தில் சொல்கிறாங்க. சமஸ்கிருதம் பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தான் வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து முறை உருவானது. இங்கே பாருங்கள், களப்பிர ஆட்சியில் பாருங்கள் என்னென்ன வந்திருக்கு. சிவக சிந்தாமணி குண்டலகேசி ஆகிய அதுவும் எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் சமஸ்கிருத பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து என்னும் புதிய முறை. ஏன்னா நம்ம வட்டெழுத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த சமஸ்கிருத பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து என்னும் புதிய முறை உருவானது களப்பிரர்கள் ஆட்சி தான். நோட் பண்ணிக்கோங்க. 14 கீழ்களுக்கே சார்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்டன. அந்த நம்ம சங்ககால நூல்கள்னால் நம்ம என்ன சொல்கிறோம், 10 பட்டு 8 தொகை தானே சொல்கிறோம். அந்த சங்ககாலம் சரியை தொடங்கினப்போ தானே நம்மளுக்கு இது அதனது அந்த சரியை தொடங்கினப்போ தான் நம்ம 15 கீழ்கணக்கை சார்ந்த அந்த நூல்களை எழுதப்பட்டது அதுன்னு சொல்கிறாங்க. இக்காலத்தை வணிகமும் வர்த்தகமும் தொடர்ந்து செலுத்துவங்கின. இப்போ சங்ககாலம் நல்ல சங்க காலத்தில் நல்ல நடைபெறதுல தான் 8 தொகை 10 பாட்டும் இயற்றப்பட்டது. இது 17 மேற்கணக்கு நூல். சரிதானப்பா? 8 தொகையும் 10 பாட்டு என்னது 17 மேற்கணக்கு நூல். ஆனால் 14 கீழ்கணக்கு நூல் இந்த திருக்குறள் இதெல்லாம் நாளடியாக இது ஃபுல்லாமே பழமொழி நாடகம் இது ஃபுல்லாமே யாரோட காலத்தில் வந்திருக்குன்னா இந்த களப்பிரர்கள் ஆட்சியில் தான் நம்மளுக்கு இது அந்த 14 கீழ்கணக்கை நூல் இயற்றப்பட்டிருக்காங்க. பாருங்கள், அப்போ நம்மளுக்கு களப்பிரர்கள் எவ்வளோ முக்கியமானவங்கிறது பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஆட்சியில் என்னென்ன வந்திருக்குவாங்க. இது சீவக சிந்தாமணி குண்டலகேசி அது ரெண்டாவது சமஸ்கிருத பிராகிருதம் ஆகிய மொழியும் உதவினால வட்டெழுத்து உருவாயிடுச்சு. அப்புறம் 14 கீழ்கணக்கு நூல் எழுதப்பட்டது யாரோட காலத்தில் தான் இயற்றப்பட்டது? யாரோட காலத்தில்? களப்பிரர் காலத்தில் அதுதான் எழுதப்பட்டுருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எனவே களப்பிர காலமானது பொதுவாக சித்தரிக்கப்பட்டவை போன்று இருண்ட காலம் அல்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது நிறையா அந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கு. அதனால அது இருண்ட காலம் அல்லன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ பாக்ஸ் ஐட்டம் பார்த்துருவோம். பாக்ஸ் ஐட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பேக் பார்த்துருவோம். பாருங்கள், ஆறுமுக நாவலர் எங்கே பிறந்திருப்பாங்க? யாழ்ப்பாணம். அதே போல் தான் சிவே தாமோதரம் பிள்ளை அவரும் யாழ்ப்பாணம் தான். உவை சாமிநாத ஐயா ஆகியோர் அரும்பாடுபட்டு பனை ஒலிகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்விய இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகள் செலவித்தனர். அதாவது இந்த பனை ஒலியில் தானே முந்தைய காலத்தில் சங்க காலத்தில் எழுதியிருப்பாங்க. அதோடைய அதை பாலாயிரமா அந்த இதை சேகரித்து எழுதி அதை மீட்டு அதை நமக்கு புக்கை வெளியிட்டிருப்பாங்க. யாரும் ஆறுமுக நாவலா தாமோதர பிள்ளை உவே சாமிநாதர் ஐயா. நோட் பண்ணிக்கோங்க, அது முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூலாகும். அது சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றை ஒரே தரத்தை சுட்டி காட்டுகிறது. இது தொல்காப்பியம் சங்க காலத்தை தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றை உயர்தரத்தை சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. எது? தொல்காப்பிய நூல். அதை நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பார். தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கொண்டுள்ளார். அதாவது தமிழ் மொழியானது லத்தீன் மொழியை விட பழமையானது அப்படின்னு சொன்னது யாருன்னா இது கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் தான். அவர் தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஏனைய மொழிகள் செல்வாய்க்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமாக ஒரு மரபாக உருப்பெற்று எழுந்துள்ளது என அவர் கூறுகிறார். ஏனைய மொழிகள் செல்வாக்கு உட்படாமல் எதுலேயும் எதுவும் அதாவது பிற மொழி சொற்கள் இது எல்லா மொழி சொற்களும் தமிழை இது கலக்காமல் தமிழ் மொழி தனித்து விளங்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. யார்? இது கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர் கூறுகிறாரு. முக்கியத்துவம் சேரரசுகள் பாருங்கள், உதய சேர்லாதன், இமயவரம் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவன் இது இளங்கோடிகள் சகோதரர். நோட் பண்ணிக்கோங்க. உதய இது சேரரசுங்க முக்கியமானவர்கள் உதய சேரலாதன், இமயவரன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேர இரும்புரை. இப்போ இதில் பாருங்கள், கல்லணை
இது கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை ஆகும். பாசனத்திற்காக கழிமுக பகுதி வழியாக நீரை திருப்பிடுவதற்காக காவிரி ஆற்று குறுக்கே இவ்வணை வந்து கட்டப்பட்டது. இக்கல்லணையில் கட்டப்பட்ட போது எத்தனை ஏக்கருக்கு வந்து இது வந்து நீர்ப்பாசனத்துக்கு இது வந்துச்சுன்னா 69,000 ஏக்கருக்கு வந்து இது வந்து நீர்ப்பாசன வசதியை வந்து வழங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் கூட டேட்டா கூட கேட்கலாம். 69,000 இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த காவேரி ஆற்றும் குறுக்கே கட்டப்பட்ட கல்லணை வந்து எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்குச்சுன்னா இந்த 69,000 ஏக்கர் நிலத்திற்கு இது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து முக்கியத்துவம் வந்து சோழர்கள் பாருங்கள். இளஞ்செட் சென்னி, கரிகால் வல்லவன், இந்த கொச்செங்கானான், கிள்ளி வல்லவன், பெருநன் கிள்ளி. இளஞ்செட் சென்னி, கரிகால் வல்லவன், கொச்செங்கானான், கிள்ளி வல்லவன், பெருநட் கிள்ளி. இது ஃபுல்லாக வந்து ஏன்னா சோழ அரசுகள் முக்கியமானவர்கள். ஏன்னா இது வந்து கேட்டுட்டு இந்தந்த அரசுகள் வந்து எது முக்கியமானவங்கன்னு சொல்லலாம். இது இளஞ்செட் சென்னி, கரிகால் வல்லவன், சேலம் செங்கட்டுன்னு சொல்லிட்டு சேர அரசுக்கு முக்கியமானன்னு சொல்லிட்டு இமயவரம் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுப்பாங்க. அதனால பார்த்துக்குங்க, முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மூவேந்தர்கள் சூட்டிய பட்டங்கள்னு சொல்லிட்டு இந்த ஒரு 3 பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கு, அதுவும் பார்ப்போம். சேரர்களை வந்து என்னது ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை. இது அதாவது பின்னாடி அவங்க பேருக்கு பின்னாடி வந்து ஆதவன், குட்டுவன் இப்படி வச்சுக்கிடுவாங்க. இந்த உதயலான இந்த சேரலாதன், இமயவரம் நெடுஞ்சேரலாதன், இந்த சேரன் குட்டுவன் வருதா, சேரன் இரும்பொறை, இந்த பொறை அந்த மாதிரி வந்து நேமுக்கு பின்னாடி வச்சுக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சோழ அரசர்கள் வந்து சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் சோழ அரசுக்கு. பாண்டியர் வந்து மாறன், வழுதி, செழியன், மாறன், வழுதி, செழியன், தென்னர். இது ஃபுல்லாக வந்து பாண்டியர்களோட இந்த பின்னாடி நேமுக்கு பின்னாடி சேர்த்துக்குவாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது ஆல்ரெடி ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நெடியோன், முதுக்குடுமி, பெருவழுதி, நன்மானன், நெடுஞ்செழியன். அதில் வந்து நெடுஞ்செழியன் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஆப்ஷனில். அது எந்த வருஷம் தெரியலப்பானா. முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் வந்து நெடியோன், நன்மாறன், முதுக்குடுமி, பெருவழுதி, நெடுஞ்செழியன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பாருங்களேன், இந்த குறிஞ்சி. இது வந்து தமிழில் வந்து நம்ம படிச்சிருக்கோம். இது குறிஞ்சி வந்து மலை சார்ந்த இடம். தொழில் வந்து என்னது வேட்டையாடுதல், சேகரித்தல். மக்கள் வந்து குறவர், குறத்தி, முருகன் கடவுள். குறிஞ்சினாலே மலை மேலே முருகன் உட்காந்துருப்பார்ல, அதை வச்சுக்கோங்க. முல்லையில் வந்து காடு சார்ந்த இடம். இது ஆணிரை மேய்த்தல். அங்கே வந்து ஆணிரை வந்து மேய்ப்பாங்க காட்டில். ஆயச்சியர், இது மாயோன்னு யாருன்னா விஷ்ணு. மருதம் வந்து வயல் சார்ந்த இடம். வயல் சார்ந்த இல்லைன்னா வேளாண்மை வந்து நடக்கும். அப்போ வந்து உழவன் உலர்த்திய இந்திரன். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா இந்திரன் வந்து ரொம்ப வசதியாக இருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேளாண்மை செஞ்சு இந்த வேளாண்மைனா இந்திரன் பார்த்துங்க. நெய்தல் வந்து கடன் சார்ந்த இடமும். மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி. இது பரதர், இது நுலத்தியர், வர்ணன் வந்து இது வர்ண பகவான்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ வந்து நெய்தல் வந்து என்னென்னா கடன் சார்ந்தன்னா தண்ணி தானே, அப்போ வர்ணன் குழுவாடு வச்சுக்கோங்க. பாலை வந்து வறண்ட நிலம். வீர செயல்கள், மறவர், மரத்தியன், கொற்றவை. இது இங்கே வந்து கொஞ்சம் களவு இது பண்ணி தான், அதான் மறவர் மரத்தியன்னு சொல்லுவாங்க. அந்த சூறையாடுவாங்க, இது ஒன்று பண்ணுவாங்க. அந்த வீர செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, கொற்றவை. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது பாருங்கள் சங்ககாலம். இது பார்த்தாச்சு. இது வீரர்கள், நடுக்கர்கள். பண்டைய கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தனர். போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக நடுக்கர்கள் அவங்க பேர் போட்டு அவங்க என்ன சாதனை போட்டு அந்த நடுக்கர்கள் வந்து அது வச்சு அவங்கள வந்து வழிபாடு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மலபார் கருமிளகு வந்து நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சேசின் வந்து பதப்படுத்தப்பட்ட உடல். எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சேசின் வந்து பதப்படுத்தப்பட்ட உடல் வந்து திறக்கப்பட்ட போது தொழில் அறிஞர்கள் அவருடைய நாசினுள்ளும் அடி வயிற்றினுள்ளும் கருமிளகு கதிர் வந்து அடைக்கப்பட்டிருப்பதை கண்டனர். இவ்வாறு இது வந்து பிராக்கெட்டில் பாருங்கள். இவ்வாறு பதப்படுத்தி உடலை பாதுகாப்பதும் அந்த பண்டைய நாட்களில் வந்து பின்பற்றப்பட்ட முறையாகும் சொல்கிறாங்க. அது வந்து இந்த எகிப்திலனா வந்து மம்மின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இப்படி இருக்கும் முக்கோணமாக.
இதில் வந்து அவங்களுடைய அந்த அப்போ இருக்க ராஜா வந்து என்னென்னா அவங்க அவங்க நினைவு சின்ன போற்று விதமாக என்ன செய்வாங்கன்னா, அவங்க உடம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த உப்பு அப்புறம் வந்து மிளகு இதெல்லாம் வச்சு அந்த மஸ்லின் துணியை வச்சு அப்படியே கட்டி அந்த மரத்தூள் இதெல்லாம் இதை வச்சு 2வது வந்து இந்த கல்லால் இந்த கருங்கல்னால் சவப்பட்டி செஞ்சு அதில் வச்சு வைப்பாங்களாம். இந்த இது இந்த இந்த பிரமிடு வந்து அமைச்சிருக்காங்க. அதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. ரோம பேரரசு வந்து அதாவது இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு, இங்கேருந்து வந்து ரோமுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பட்டு வந்து ரோம பேரரசு வந்து அது ரோம பேரரசு வந்து யாருன்னா ஆர்லியன் வந்து இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து அது பெற தகுதியானது. இது வந்து முக்கியமானது, நோட் பண்ணிக்க. ரோம பேரரசு வந்து யார் சொன்னா? ரோம பேரரசு யார்? இந்த ஆர்லியன் வந்து இந்திய பட்டானது எடைக்கு தங்கம் கொடுத்து வாங்குவது பெற தகுதியானது என்று இது அறிவித்தாருன்னு சொல்கிறாங்க. இது வந்து அதாவது இந்திய பட்டு ஆனது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்த அரசர் வந்து யாருன்னு கேட்பாங்க? ரோம பேரரசு அது ஆர்லியன். நோட் பண்ணிக்கோங்கப்பா, இது முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸு இதோட அவ்வளோதான். இது முசிறி வந்து முதல் பேரங்காடி வந்து எதுனா முசிறி. இதுக்கு முதல் பேரங்காடின்னு கேட்பாங்க, அது நோட் பண்ணிக்கோங்க. முசிறி ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி. இவர் வந்து மூத்த பிளினி வந்து எந்த நாட்டை சேர்ந்தவனா? ரோம் நாட்டை சேர்ந்தவங்க. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் வந்து முசிறியை வந்து தென்னிந்தியாவின் முதல் பேரங்காடி. இவர் வந்து அப்படி வர்ணித்து வந்து எழுதியிருக்காராம். இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று குறிப்பிட்டுள்ளார். ரோமானியர்களின் குடியிருப்பு இருந்த முசிறி அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் என்று கட்டப்பட்டது. ஏன்னா இது இப்போ இந்த ரோம் நாட்டிலேருந்து இங்கே வந்து வராங்க மட்டும் வச்சுங்களேன், அவங்க வந்து திரும்ப இங்கே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் என்ன செஞ்சுருக்காங்க, இங்கேயே வந்து அதாவது முசிறிலேயே வந்து பல நாள் வந்து தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியெல்லாம் அவங்க இது முசிறி வந்து அகஸ்டஸ் கடவுளுக்காக அவங்க வழிபடுற கடவுள் வந்து அகஸ்டஸ், அதை வந்து வழிபடுறதுக்காண்டி அங்கே ஒரு கோவில், அவங்களுக்குண்டான கோவில் வந்து கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பிரஸ் ஒப்பந்தம் அலெக்சாண்டிரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகருமிடையே மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் அதை நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கும் வந்து ஒப்பந்தம் நடந்தது. அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகருக்கும் இடையே வந்து வணிக ஒப்பந்தம் வந்து நடைபெற்றிருந்திருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த உலகம் அந்நாளில் அந்த இதை பார்ப்போம். நுழைவு வந்து ஹான் அரச வம்சம் சீனா கிமு 2006 டு கிமு 2020. அதாவது சீனாவோட இதான் நுழைவாயிலாம் இருக்குமா என்னன்னு தெரியல. நுழைவாயில் தானே போட்டிருக்கு. ஹான் அரச வம்சம் அந்த காலத்தில் வந்து கட்டினதாக இருக்கும். இந்த சீனா கிமு 2006 டு 2020 வந்து இது கட்டினது போல. இந்த அரசர் வந்து கட்டியிருப்பாங்கள்ல சீனாவோட நுழைவாயில். அப்புறம் வந்து பிரமிடு பாருங்கள். இந்த பிரமிடு வந்து மயன் இந்த நாகரிகம் மத்திய அமெரிக்கா. இது வந்து எங்கே இருக்குன்னா மத்திய அமெரிக்காவில் இருக்குது. மயன் நாகரிகம் எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம். மத்திய அமெரிக்கா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கொலசியம் வந்து பார்த்துங்கன்னா ரோமானிய நாகரிகம். இந்த கொலசியம் வந்து எங்கே இருக்குன்னா ரோமானிய நாகரிகம் இத்தாலியில் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 1ஆம் நூற்றாண்டு வரை இந்த இத்தாலியில் இந்த கொலசியம் வந்து எங்கே இருக்குன்னா ரோமானிய நாகரிகம் இத்தாலியில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாடச்சுருக்கம் கொஞ்சம் வந்து பார்த்துருவோம். சங்கம் என்னும் சொல் புலவர்களின் குழுமத்தை குறிக்கிறது. சங்கம் என்னும் சொல் வந்து எதை குறிக்குதுன்னு கேட்பாங்க. புலவர்களின் குழுமத்தை குறிக்கிறது. இவ்வமைப்பு மதுரையில் பாண்டிய அரசர்களின் ஆதரவு வந்து மதுரையில் பாண்டிய அரசர்களின் ஆதரவை தலை தூங்கியது. இது இந்த மதுரையில் தானே இந்த சங்கம் என்ன இது உருவாச்சு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் சேர சோழ பாண்டிய ஆகிய மூவேந்தர்கள் தமிழக பகுதிகளை வந்து ஆட்சி செய்தனன்னு சொல்லியிருக்காங்க. இம்மூன்று முடியரசர்களுக்கு அப்பாற்பட்டு தமிழக பகுதிகள் வந்து பல்வேறு சுதந்திரமான குறுநில மன்னர்களாலும் ஆளப்பட்டது. குறுநில மன்னர்கள் வந்து என்னது பாரிக்காரி ஊரி ஆயி பேகன் அதியமான் நல்லி அவங்கன்னு இருப்பாங்களா, அவங்கன்னு ஃபுல்லாக குறுநில மன்னர்கள். தொல்லியல் அகழ்வாய்வுகள் தமிழகத்துக்கும் அயல் நாட்டுகளுக்கும் இடையே இருந்த வணிக உறவுகளை வந்து உறுதிப்படுத்தியது தொல்லியல் ஆய்வு. கிபி 3ஆம் நூற்றாண்டு
அந்த இறுதியில் சங்ககாலம் முடிவுற தொடங்கியது. தமிழகத்தை களப்பிறகு கைப்பற்றின. அதுக்கடுத்து அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் யார் களப்பிறகு வந்துட்டாங்க, அவர்களின் ஆட்சி ஆதாரங்கள் சமண பௌத்த இலக்கியங்களில் காணப்படுகிறது. அவங்க வந்து இலக்கியங்களை மட்டும்தான் காணப்படுகிறது. ஆனால் அவங்களுடைய அந்த இந்த சின்ன செப்பேடு அந்த இது கிடையாது. அதனது அவங்க யூஸ் பண்ண பொருள் அந்த இது வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கியத்தில் மட்டும்தான் அது அவங்களுடைய ஆதாரம் கிடைக்கிது. அவர்களின் ஆட்சி ஆதாரங்கள் சமண பௌத்த இலக்கியங்களை வந்து காணப்படுகிறது. இதையும் கேட்டுருங்க. இது களப்பிறகு ஆட்சியில் வந்து அவங்கள பற்றி இலக்கியம் வந்து எதில் வந்து நிறையா இது இருக்குன்னா சமண பௌத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது புக் பேக்கை பார்ப்போம். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். கீழ்கணும் அரச வம்சங்களும் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? கீழ்கணும் அரச வம்சங்களும் எது சங்க காலத்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா பல்லவர்களில். ஏன்னா சங்க காலத்துனா சேர சோழ பாண்டியர் வருவாங்க, பல்லவர்கள் கிடையாது. பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா களப்பிரர்கள். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சங்ககால இது நிர்வாக முறைகள் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு வந்து என்னென்னா ஊர். மிகச்சிறிய வந்து கிராமம் தானே இருக்கும், கிராமத்தை தான் நம்ம வந்து ஊருன்னு சொல்கிறோம். குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாதுன்னா இது குறிஞ்சி மக்கள் வந்து வேட்டையாடுதல் மட்டும் சேகரித்தல். இந்த பாக்ஸில் பார்த்தோம்ல, குறிஞ்சி மக்கள் என்னது வேட்டையாடுதல் மட்டும் சேகரித்தேன். இந்த இதில் வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து இது பார்ப்போம். சரியாக தவறப்படும். புலவர்களின் குழுமம் சங்கம் என அழையப்பட்டது சரி. சங்க இலக்கியங்களின் மொழி தமிழ் மொழி ஆகும் சரி. குற்றும் காரணம் சரிதான். கீழ்காண குற்றங்களும் எது உண்மையானவே அல்ல. கரிகாலன் வந்து தலையானங்கானம் போரில் வந்து வெற்றி பெற்றாங்கிறது தப்பு. அந்த பதிற்று பெற்ற சேர அரசுகள் பற்றிய விவரங்களை வந்து வழங்கிறது சரி. கரிகாலம் வந்து அதையும் இந்த புக்கில் பார்க்குங்களேன், எந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறேன். கரிகாலன் இந்த இருக்குது பாருங்கள். கரிகாலன் வந்து தெரியுதாப்பா? கரிகாலன் வந்து என்னென்னா அவரை தன்னை எதிர்த்த இந்த இருக்குது பாருங்கள். சேரர் பாண்டிய மற்றும் அவர்கள் ஆதரித்த 11 வேலியர்கள் கூட்டுப்படையை வந்து தஞ்சாவூர் பகுதியுள்ள பெண்ணியன் இடத்துல தான் இவர் வந்து இது பண்ணியிருப்பார். தலையானங்கானம் இல்லை, தலையானங்கானம் வந்து இவங்க பாண்டியர் நெடுஞ்செழியன் இது வரும். இந்த யார் பாண்டியர் தான் சோழர் இது சேரர் சோழ 5 வேலி கூட்டுப்படையை வந்து தலையானம் என்னுமிடத்தில் வந்து தோற்கடிச்ச யார்? நெடுஞ்செழியன் வந்து தோற்கடிச்சிருப்பார். என்ன நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இவர் வந்து இங்கே காணா தலையானம் கிடையாது, தஞ்சாவூரில் வந்து வெண்ணியன் இடத்துல தான் இவர் வந்து இது பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடை எழுதப்பட்டன அப்படிங்கிறது தவிர இலக்கியங்கள் செய்யுள் எழுதிப்பட்டிருப்பாங்க, உரைநடையில் இல்லை, செய்யுள் மாதிரி எழுதியிருப்பாங்க. அதான் வந்து ரெண்டு மட்டும் கரெக்டு. அந்த பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகளை ஏறு வரிசை நான் சொன்னேன்னா ஏறு வரிசையில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிறுசுலேருந்து பெருசு போகணும். இறங்கு வரிசை என்னென்னா மண்டலம், நாடு, கூற்றம், ஊர் இப்படி வரும். இது வந்து ஏறு வரிசையில் கேட்டிருக்கனால ஊர், கூற்றம், நாடு, மண்டலம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொறுத்துங்க. சேரர் வந்து வில்லு அம்பும், பாண்டியர் வந்து 2 இது, சோழர் வந்து மீன். இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் யாருன்னா கரிகாலன். அந்த சொன்னல தஞ்சாவூர் வெண்ணியன் இடத்துல வந்து இவர் வெற்றி பெற்றிருப்பார். சங்க காலத்தில் மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். காவிரி ஆற்றின் குறுக்கிய கல்லணையை வந்து கரிகாலன் வந்து கட்டினார். படைத்தலைவர் வந்து என்னன்னு அழைக்கப்பட்டார்? தானே தலைவன் என அழைக்கப்பட்டார். நிலவரி வந்து சங்க காலத்தின் நிலவரி வந்து என்னது? இறை என அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து சரியாக தவற பாருங்கள். சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோம் இருளர்னா இருக்கவங்க பாணர் விரலியர். ஆனால் தவறு. ஜாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றது தவறு. ஆனால் ஜாதி முறை கிடையாது, ஆனால் தொழில் அடிப்படையில் வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. கிளார் என்பவர் கிராமத்தலைவர் சரி. புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயராகும்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. துறைமுகம் நம்ம படித்தோம்ல, புகார் வந்து துறைமுகத்துக்கு தான் பொதுவான பேராக இருந்துச்சு. கடற்கரை பகுதிகளையும் இது மருதம் என்ன அழைக்கப்படும். கடற்கரை பகுதி வந்து நெய்தல் தவறு. நெக்ஸ்ட்டு வந்து தென்னர்னா என்னது? பாண்டியர். நம்ம அந்த அவங்களுடைய சிறப்பு பேரா நம்ம இது சிறப்பு பேரா அடைமொழி பேர்
அடைமொழி பேர் அது என்னது, அந்த பட்டங்கள் அந்த இது வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். தென்னர்னா பாண்டியர், வானர்னா சேரர், சென்னினா சோழர், அதியமான் வந்து வேளிர். அவங்க வந்து இந்த குறுநில மன்னர்களில் வந்து வருவாங்க வேளிர். நோட் பண்ணுங்கள். தென்னர்னா யார்? பாண்டியர். வானவர்னா சேரர். சென்னினா சோழர். அதியமான்னா வேளிர். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுப்பா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்கப்பா. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீ அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து சம்மந்தப்படுத்தி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ எல்லாத்தையும் வந்து நான் அடுத்து வந்து எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போடுவேன். அதனால் வந்து என் வீடியோ வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து வினாஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கப்பா. ஆளுங்கிற ஆப்ஷனையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுங்கிறது போட்டிங்கன்னா ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போகிற என்னென்ன வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினாஸ் சேனல். தேங்க்யூப்பா.